வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை டு சேலம் அதிவிரைவு சாலை திருவண்ணாமலை வரை செல்வது ஏன்? அரசின் திட்டம் என்னதான் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். சென்னை சேலம் விரைவு சாலை அமைக்க முடியாமல் போனதால் இப்பொழுது சேலம் செல்ல விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ஆத்தூர் வழியாக வாகனங்கள் செல்கிறது. அடுத்ததாக வேலூர், கிருஷ்ணகிரி வழியாக சுற்றி செல்கின்றன. நேரடியாக திருவண்ணாமலை வழியாக அமைக்க முடியும் என்றாலும் அது கடந்த 8 ஆண்டுகளில் நடக்கவில்லை. திருவண்ணாமலை இடையே மட்டும் சுருக்கி விரைவு சாலை அமைக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் பயண நேரம் 4 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாக குறையும். சென்னையிலிருந்து மற்ற நகரங்களுக்கு செல்ல 3 சாலைதான் உள்ளது. ஒன்று பூந்தமல்லி வழியாக பெங்களூர் சாலை, இன்னொன்று செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக, மூன்றாவது கிழக்கு கடற்கரை சாலை. இதில் பெரும்பாலான மக்கள், அதாவது தமிழ்நாட்டில் 80% மக்கள் பயன்படுத்தும் சாலை என்றால் அது செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக செல்லும் சாலைதான். இந்த சாலை வழியாக மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நெல்லை, தூத்துக்குடி என தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்ட மக்கள் செல்கிறார்கள். அதே போல கொங்கு மண்டலமான கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் என வணிக பகுதி மொத்தமும் விழுப்புரம் வழியாக போக வேண்டும். துரதிருஷ்டவசமாகவோ சரியான ஏற்பாடுகள் செய்யாததாலோ என்னவோ செங்கல்பட்டு முதல் திருச்சி வழியாக இன்று வரை 8 வழி சாலை போடப்படவில்லை. ஏன் தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை உள்ள மக்கள் அடர்த்திக்கு எப்பொழுதோ உயர்மட்ட சாலையை அமைத்திருக்க வேண்டும். அதையும் இன்று வரை செய்யவில்லை. அதன் விளைவாக ஒவ்வொரு வார இறுதியும் சென்னை மக்களுக்கு கடினமான பயணமாகவே இருக்கிறது. அதிலும் செங்கல்பட்டு முதல் உளுந்தூர்பேட்டை வரை உள்ள பாதையை கடப்பது மிகவும் கடினமானதாக மாறிவிட்டது. இவ்வளவு கடினமான பயணமாக மாறுவதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை இந்த வழித்தடத்தை 8 வழி சாலையாக அதிவிரைவாக மாற்றாததே இதற்கு காரணம் என்று புகார்கள் எழுந்துள்ளது. இது ஒரு புறம் எனில், இந்த பிரச்சனைகளை மையமாக வைத்துதான் கோவை, சேலம், கொச்சி மேற்கு வழித்தட மக்கள் தனியாக போகும் வழியில் சென்னை முதல் சேலம் விரைவு சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்த காரணத்தினால் 2022ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக சென்னை முதல் சேலம் விரைவு சாலை திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் அதே வழித்தடத்தை பின்பற்றி சென்னை திருவண்ணாமலை இடையே மட்டும் புதிய திட்டம் முன்மொழியப்பட்டது. இந்த சாலை முன்பு திட்டமிடப்பட்ட வழித்தடத்தில் அப்படியே அமைக்கப்பட உள்ளது. தமிழக அரசு சென்னையின் புறநகர் பகுதியான ஒரகடத்தில் தொடங்கி திருவண்ணாமலை இடையே செய்யார் வழியாக சுமார் 140 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு புதிய பசுமை வழி விரைவு சாலையை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. முன்பே கூறியபடி சென்னை முதல் சேலம் விரைவு சாலை திட்டத்தின் வழித்தடத்தை பின்பற்றி அந்த திட்டத்திற்கு மாற்றாக இத்திட்டம் அமைக்கப்பட்டது. இத்திட்டம் பல கட்டங்களாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேறினால் சென்னை முதல் திருவண்ணாமலை வரையிலான பயண நேரம் சுமார் 4 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாக கணிசமாக குறைந்துவிடும். அதாவது தாம்பரம் அடுத்த ஒரக்கடம் தொடங்கி காஞ்சிபுரம் கடந்து செய்யாறு வழியாக திருவண்ணாமலை செல்கிறது இந்த சாலை. இந்த சாலை வணிக நோக்கில் அமைக்கப்படுகிறது. எனவே திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள சிப்காட் மற்றும் பிற தொழில்முறை மண்டலங்களிலிருந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் மற்றும் எண்ணூர் துறைமுகத்திற்கு சரக்கு கொண்டு செல்லும் வகையில் அமைக்கப்படுகிறது. இதில் சரக்கு வாகனங்கள் நேரடியாக பயணிக்கும் என்பதால் பயண நேரமும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.